2025 ஏப்ரல் 1ஆம் தேதி காமன்வெல்த் அமைப்பின் 7வது பொதுச் செயலாளராக பதவியேற்றவர் யார்? ஆன்சர்: ஷர்லி போட்வி. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை நியாயாதிபதியாக நியமிக்கப்படுபவர் யார்? ஆன்சர்: பூனம் குப்தா. 2025 ஏப்ரல் 4ஆம் தேதி 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டை நடத்திய நாடு எது? ஆன்சர்: தாய்லாந்து. 2025 முதல் 2027ஆம் ஆண்டுக்கான பிம்ஸ்டெக் தலைவர் பொறுப்பை ஏற்ற நாடு எது? ஆன்சர்: பங்களாதேஷ். இந்தியாவின் 13 நாள் முப்படைகள் பயிற்சியான டைகர் ட்ரயம்ப் 2025இல் எந்த நாடு பங்கேற்றது? ஆன்சர்: ஜப்பான். சமீபத்திய அறிக்கைகளின்படி 2024-25ஆம் ஆண்டில் இந்தியாவின் எந்த மாநிலம் அதிக உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது? ஆன்சர்: தமிழ்நாடு. 1 ஏப்ரல் முதல் 4 ஏப்ரல் 2025 வரை இராணுவ தளபதிகள் மாநாடு 2025 எந்த நகரில் நடைபெற்றது? ஆன்சர்: புதுதில்லி. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் முழுநேர உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர்: சுவாமிநாதன் எஸ். ஐயர். எந்த நாடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு மித்ர விபூஷணா விருதை வழங்கியது? ஆன்சர்: இலங்கை. ஃப்ரெட் டாரிங்டன் மணல் சிற்ப மாஸ்டர் விருதை வென்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர்: சுதர்சன் பட்நாயக். ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர்: சிவசுப்பிரமணியன் ராமன். எந்த நாடு இந்தியாவுடன் தனது 75 ஆண்டுகால தூதரக உறவுகளை ஏப்ரல் 1, 2025 அன்று கொண்டாடியது? ஆன்சர்: சீனா. மே 2025இல் சிறுத்தை திட்டத்தின் கீழ் இந்தியா எந்த நாட்டிலிருந்து 8 சிறுத்தைகளை கொண்டு வர உள்ளது? ஆன்சர்: போட்ஸ்வானா. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டா ஏப்ரல் 19, 2025 நிலவரப்படி எத்தனை ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது? ஆன்சர்: 50 ஆண்டுகள். 14வது ஐரோப்பிய பெண்கள் கணித ஒலிம்பியாட் 2025இல் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? 4 பதக்கங்கள். 14வது ஐரோப்பிய பெண்கள் கணித ஒலிம்பியாட் 2025இல் எங்கு நடைபெற்றது? ஆன்சர்: பிரிஸ்டினா, கொசோவோ. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியால் முழுமையாக இயக்கப்படும் உலகின் முதல் நகரமாக எந்த நகரம் இலக்கு கொண்டுள்ளது? ஆன்சர்: அமராவதி. இந்தியாவின் 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர்: நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி. 2026ஆம் ஆண்டில் எந்த நாடு இந்தியாவுக்கு 2 ஷின்கான்சென் ரயில் பெட்டிகளை இலவசமாக வழங்குகிறது? E5 மற்றும் E3 தொடர்கள். ஆன்சர்: ஜப்பான். இந்தியாவில் முறையான உற்பத்தி துறையில் அதிக எண்ணிக்கையிலான பெண் தொழிலாளர்களை கொண்ட இந்திய மாநிலம் எது? ஆன்சர்: தமிழ்நாடு. பிரெஞ்சு ஆடம்பர பிராண்டான சேனலுக்கு இந்தியாவிலிருந்து முதல் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர்: அனன்யா பாண்டே. போலீஸ் பயிற்சி கல்லூரியில் டி-ஷீல்ட் சைபர் பாதுகாப்பு வன்பொருள் ஆய்வகத்தை
எந்த மாநிலம் திறந்து வைத்தது? ஆன்சர் தெலுங்கானா. எந்த ஆண்டுக்குள் 3,00,000 கோடி பாதுகாப்பு உற்பத்தி இலக்கை இந்தியா அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது? ஆன்சர் 2029. 2026ஆம் ஆண்டளவில் உலகின் அதிவேகமாக வளர்ந்து வரும் பெரிய விமான சந்தையாக மாற உள்ள நாடு எது? ஆன்சர் இந்தியா. இந்தியாவின் முதல் ரயில் வங்கி இயந்திர சோதனை ஓட்டம் எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது? ஆன்சர் மகாராஷ்டிரா. இன்டர்போலின் புதிதாக நிறுவப்பட்ட ஆளுமை குழுவின் தலைவராக எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஒரு நோயாளியின் தண்டுவடத்திலிருந்து 17 சென்டிமீட்டர் கட்டியை அகற்றி உலக சாதனை படைத்தவர் யார்? ஆன்சர் டாக்டர் அஜித் சிங். ஏப்ரல் 2025இல் கேப்ரியல் போரிக் பாண்ட் 5 நாள் பயணமாக இந்தியாவிற்கு வந்துள்ளார். அவர் எந்த நாட்டின் ஜனாதிபதி? ஆன்சர் சிலி. ஆந்திர பிரதேச அரசால் வழங்கப்படும் மதிப்புமிக்க உகாடி விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் மைனாசுவாமி. ஏப்ரல் மாதம் எந்த தேதி ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச கன்னிவெடி விழிப்புணர்வு மற்றும் கன்னிவெடி நடவடிக்கையில் உதவிக்கான சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 4. சமீபத்தில் புவியியல் சார்ந்த குறியீடு டேக் பெற்ற வாராங்கல் சபாட்டா மிளகாய் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஆன்சர் தெலுங்கானா. தனது கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பொது உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் 15 இடங்களின் பெயரை மாற்றியமைக்க எந்த மாநில அரசு அறிவித்தது? ஆன்சர் உத்தரகண்ட். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் அஜய் பூஷன் பாண்டே. FICCIயின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு குழு தெற்கின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் கமல்ஹாசன். சமீபத்திய அறிக்கைகளின்படி 2024-25ஆம் ஆண்டில் இந்தியாவின் 2வது அதிகபட்ச உண்மையான பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை அடைந்த மாநிலம் எது? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 62வது தேசிய கடல்சார் தின கொண்டாட்டத்தின் போது தேசிய கடல்சார் வருணா விருதை பெற்றவர் யார்? ஆன்சர் ராஜேஷ் உன்னி. மும்பை பங்குச்சந்தையின் துணை தலைமை தகவல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் விரல் தௌடா. சமீபத்தில் எந்த புலிகள் காப்பகத்தில் அரிய நீண்ட மூக்குடைய கொடிய பாம்பு மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் துத்வா புலிகள் காப்பகம். 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் எந்த கிரிக்கெட் வடிவம் விளையாடப்படும்? ஆன்சர் T20. ஏப்ரல் 9, 2025 அன்று 3வது பிம்ஸ்டெக் வேளாண்மை அமைச்சர் நிலை கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் காத்மாண்டு, நேபாளம். 2024-25ஆம் ஆண்டுக்கான இளம் எழுத்தாளர்களுக்கான தேசிய விருதுகள் மற்றும் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் புதுதில்லி. ஏப்ரல் 2025இல் போர்ச்சுகலுக்கு விஜயம் செய்தபோது லிஸ்பன் மேயரிடமிருந்து நகரத்தின் கௌரவ சாவியை பெற்றவர் யார்? ஆன்சர் திரௌபதி முர்மு. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் நீதிபதி அருண் பள்ளி.
தீயணைப்பு மற்றும் மீட்பு சேவைகளின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சீமா அகர்வால். பிரதமர் மோடி இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு ரயில் கடல் பாலமான புதிய பாம்பன் பாலத்தை எங்கு திறந்து வைத்தார்? ஆன்சர் ராமேஸ்வரம். அனைத்திந்திய கண் மருத்துவ சங்கத்தின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் டாக்டர் மோகன்ராஜன். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மொஹ்சின் நக்வி. ஸ்கைட்ராக்ஸ் உலக விமான நிலைய விருதுகள் 2025 உலகின் சிறந்த விமான நிலையமாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ள விமான நிலையம் எது? ஆன்சர் சிங்கப்பூர் சாங்கி விமான நிலையம். 2025 ஆண்டு ஆகஸ்ட் 29 முதல் செப்டம்பர் 7 வரை ஹீரோ ஆசிய கோப்பை ஹாக்கி 2025 எங்கு நடைபெறும்? ஆன்சர் ராஜ்கீர், பீகார். இந்திய தேசிய கொடுப்பனவு கழகத்தின் வளர்ச்சி பிரிவின் செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சோஹினி ரஜோலா.